குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கிறிஸ்துமஸ் நாளில் அஜர்பைஜான் தலைநகர் பாகுவிலிருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நகருக்கு அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் சென்று கொண்டிருந்தது. 2 பைலட், 3 ஊழியர்கள், 62 பயணிகள் என மொத்தம் 67 பேர் விமானத்தில் இருந்தனர். கஜகஸ்தான் நாட்டின் அக்டாம் நகர் பகுதியில் விமானம் விழுந்து வெடித்தது. சம்பவ இடத்திலேயே 2 பைலட் உட்பட 38 பயணிகள் இறந்தனர். 29 பேர் உயிர் தப்பினர். விமானத்தின் ஒரு பகுதி வெடித்து சிதறும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து கஜகஸ்தான் அரசு விசாரணை நடத்தி வருகிறது. முதலிலிருந்தே இந்த சம்பவத்தில் ரஷ்யா மீது குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. உக்ரைன் ட்ரோனை குறிவைத்து ரஷ்யா வீசிய ஏவுகணை அஜர்பைஜான் விமானத்தை தாக்கியதால் தான் கோர விபத்து நடந்தது என்று அமெரிக்கா, அஜர்பைஜான் நாடுகள் கூறின. நாங்கள் ஒருபோதும் இதை செய்ய மாட்டோம், இருப்பினும் இது பற்றி விசாரித்து சொல்கிறோம், வதந்தி பரப்பாதீர்கள் என்று ரஷ்யா கூறியது. இதற்கிடையே சம்பவம் குறித்து புட்டின் வருத்தம் தெரிவித்தார். ஆனால் விபத்துக்கு ரஷ்யா காரணமா இல்லையா என்று சொல்லவில்லை. இந்த நிலையில் ரஷ்யா தான் விமானத்தை சுட்டது என்று அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் இப்போது அடித்து சொல்லியிருக்கிறார். ரஷ்யாவிலிருந்து சுடப்பட்ட குண்டுதான் விமானத்தை தாக்கியது, இதுதான் விபத்துக்கு காரணம். இதை மறைக்க ரஷ்யா முயற்சிக்கிறது, உண்மை வெளியே வராமல் தடுக்க பார்க்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பொதுவாக அஜர்பைஜானின் பாகுவில் இருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நகர் செல்லும் விமானங்கள் கஜகஸ்தான் பகுதிக்கு போக வேண்டிய தேவையில்லை. அஜர்பைஜானிலிருந்து நேரடியாக கஸ்பியன் கடல் வழியாக ரஷ்யாவுக்குள் நுழைந்துவிடும். சம்பவத்தன்று குரோஸ்னி நகரில் தரையிறங்க முயன்ற போதுதான் திடீரென அந்த விமானத்தை ரஷ்யா திருப்பிவிட்டுள்ளது. அஜர்பைஜான் விமானம் தரையிறங்க வேண்டிய குரோஸ்னி நகரில் கடும் பனிமூட்டம் நிலவியது. அதே நேரம் உக்ரைன் ட்ரோன்களும் குடியிருப்புகள், பொது இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. இதனால் அவசரமாக அந்த பகுதியில் வான்வெளியை மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்கிறது ரஷ்யா. இருப்பினும் 2 முறை குரோஸ்னி ஏர்போர்ட்டில் அஜர்பைஜான் விமானம் தரையிறங்க முயன்றது, ஆனால் முடியவில்லை. அதன் பிறகுதான் கஜகஸ்தானில் விமானத்தை தரையிறக்கும் முடிவை பைலட் எடுத்தார். அப்படி போகும்போதுதான் உக்ரைனை குறிவைத்த ரஷ்ய ஏவுகணை விமானத்தை தாக்கிவிட்டது என்கிறது அஜர்பைஜான்.